அன்பே சிவத்தில் நான் அவர் வந்து அறைய வேண்டியது ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அதுதான் சார் நல்லா தெரிஞ்சுங்கப்பா. சென்னை சமர்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நனவாக்கும் கல்வி நிறுவனம் மேக்ஸ் கோல் கேஷ் for gold. Call 04445454545 and GT Holidays, South India's #1 travel brand, presents Behind Woods, the KSR Show, powered by the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. விக்யூரா வெல்னஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர் 200 ஏக்கர் ட்ரீம் டவுன்ஷிப், பிரீமியம் பிளாட்ஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing saloon chain, Air Fiber Wi-Fi, அரேபியன் கார்டன், சீஃபுட் ரெஸ்டாரண்ட். மணி சார் பாராட்டும் போது, இண்டஸ்ட்ரி பாராட்டும் போது நல்லா இருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளாப். அப்போ தான் சார் உண்மையிலேயே பயமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ராசிங்க அப்படியே வளர்ந்துட்டோம் சார். நம்ம கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணிருக்கேன், நான் பாட்டில் மணின்னு கூப்பிடுறாங்க சார். பாட்டில் பண்ணி எதிரி பார்க்கறதுக்கு சுமாராக தான் இருக்கான் அவன். ஆனால் சினிமாவில் தான் அப்படி பெருசாக காட்டுறாங்க. அது இருக்கக்கூடாது. ரொம்ப சீனியர் ஆகிட்டோன்ட்டு அவங்களுக்கு. ஆமாம். ஸோ அவங்கள வந்து நீங்கள் சீனியர் ஐட்டம் சொல்லும்போது ஒரு மாதிரி திக்கு. I have to be careful about the kind of characters I choose. ஏன்னா இந்த முகத்தில் வந்து படிக்காதவன், பசிக்கு திண்டாடுறவன் அப்படிங்கிற ஒரு ரோல்லாம் நான் பண்ணால் யாரும் நம்ப மாட்டாங்க. அது தப்பாக போயிடும். ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறதுனால தான் நானும் அருண்சாமியெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கு. என் குடும்பத்தில் தூரத்தில் கூட யாருமே சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிடையவே கிடையாது. திறமை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. சாரோட குழந்தையாக இருப்பாங்க, ஆனால் பேர் சம்பாதிக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுங்கப்பா. நலத்தம்பி வந்து ஆக்சுவலாக அவர் பண்ண வேண்டிய படம் இல்லையா? ஆனால் அதை நீங்கள் பண்ணி இது ஏன் கமல் சார் பண்ணல? அன்பே சிவத்தில் நான் அவர் வந்து அறைய வேண்டியது ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அந்த அதுதான் சார் நான் அன்னைக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக அன்பே சிவம் மேட்ரு உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அன்பே சிவத்தில் இருந்த ஒரு மேட்ரை நான் உருவிட்டேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் சார் காட்டுறீங்க? ஒருத்தனை பிடிக்காத ஒரு ரயில் ஸ்நேகம் அது, ஆனால் அது அப்படி க்ளோஸ் ஆகுறாங்க. அது எதுக்கு காமிக்கிறீங்க? இவருடைய லவரை அவர்கிட்டே விட்டுட்டு இவர் போகிறதுக்கு அந்த ஸ்நேகமே தேவையில்லையே சார் அப்படின்னு நான் வாதாடினேன். உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க, அது நல்லா படம் அப்படின்ட்டாரு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு லைவ் சவுண்ட் இல்லைன்னா எனக்கு வேணாம். குறை சொல்ல விரும்பல. பட் என்னோட ஹீரோயின்ஸுக்கெல்லாம் தமிழே தெரியாதுங்க. ஏன் நான் உயிர் கொடுத்து நடிக்கணும்னு ஆசைப்படும் போது சூர்யா வந்து உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம மன்மதன் நம்புல உங்கள் போர்ஷனில் நடிச்சிருப்பார் ஒரு கெஸ்ட் அப்பீரன்ஸாக. பார்த்திங்கன்னா ராக்கெட்ரிலையும் உங்களுக்கு உங்கள் கூட வந்து நடிச்சிருப்பார். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த படத்துலேயும் சத்யராஜ் சார் இது அது மாதிரி நிறைய உங்களுக்கு ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். உண்மையிலேயே கடவுள் கொடுத்து வரணும் தான் சார். ஏன்னா நான் வந்து கலைக்கு மரியாதை காரணம் என்ன தெரியுங்களா? மேடி வந்து கிளாஸ் டைரக்டர் இருந்தாலும் மேடி எல்லாருக்கும் ரொம்ப லவ்வபிள் கேரக்டரிங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களுக்கு யாருக்குமே நீங்கள் விரோதி கிடையாது. பேர் தான் எதிரின்னு படம் இருக்கு, யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படியே வளர்ந்துட்டோம் சார். நம்ம சூர்யாலாம் ரொம்ப ரொம்ப ஏன்னா ஜோதிகா சொல்லியிருக்காங்க சூர்யாட்ட. ஏன்னா அவங்களோட நான் 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ சூர்யா அடிக்கடி சொல்லுவார், ஜோதிகா ஹஸ் செட் சச் குட் திங்ஸ் அபவுட் யூ. அவங்க இது வரைக்கும் நடித்த ஹீரோஸோட எல்லாத்தையும் உன்னை பற்றி தான் வித்தியாசமாக சொல்கிறா மேடி அப்படின்னு. பட் சூர்யாவை என்னை வந்து எனக்கு வந்து சூர்யாவை பிஃபோர் நேருக்கு நேர் கூட எனக்கு தெரியும். நேருக்கு நேர் ரிலீஸ் ஆகும்போது தான் நான் அவரை மீட் பண்ணேன். ஆக்சுவலி என்னோட அலைப்பாய்தை கூட ரிலீஸ் ஆகல. அப்போலேருந்தே ஐ ஃபவுண்ட் ஹிம் அ வெரி குட் சோலுங்க. பேசுகிறதுக்கும் நம்ம பேசும்போது அவர் சொல்கிற கருத்தும் நல்லாயிருக்கும், நான் பேசுகிறேன். ஸோ வி ஹேட் கிரேட் சினர்ஜி. அதே மாதிரி அஜித் அதே மாதிரி. ஸோ நம்மளாம் நெருக்கமாக ரொம்ப பழகிருக்கோங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் விஜய் சார். நம்ம எல்லாரும் வீட்டில் போய் ஒரு ஃபேமிலியாக நிறையா, பட் அது வந்து உடனடியாக ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுற பழக்கம் நமக்கு கிடையாது. ஸோ ஐ திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரைவசி. அவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஆமாம். ஏன்னா இவர் எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி உடனே ஃபேஸ்புக்கில் போட்டு அதை ப்ராப்பகண்டா பண்ணி அது மாதிரி பண்ணுற ஆள் இல்லைன்னும் போதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு செக்யூரிட்டியாக ஃபீல் ஆகும். அதுவும் அவங்களுக்கு வேடிக்கையாகவும் இருக்கும். ஏன்னா நான் பேசுகிற விதமே வேறு, நான் பேசுகிற விஷயங்கள் இதுவும் வேறையாக இருக்குது. ஸோ இவன் என்ன நடிகை வந்து வேறையாக பேசுகிறானே அப்படிங்கிறது. ஸோ அந்த இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போ சத்யராஜ் சார் இருக்கட்டும், இல்லை கமல் சாராக இருக்கட்டும், இல்லை ஜெயராமன் சாராக இருக்கட்டும், செட்டில் வரும்போது நான் இது வரைக்கும் செஞ்ச வேலைக்கு ஓரளவுக்கு அன்பு மரியாதை காட்டு வராங்க சார். அதுதான் பெரிய எனக்கு அது வரன் தான். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து அவங்களுக்கு புரியுது, இவன் வந்து என்னை மீறுறதுக்காக சொல்லலை, படத்தோட நல்லதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இட்ஸ் அ கிரேட் திங். சூர்யா கிட்ட நான் ஒரு வாட்டி தான் சொன்னேன், முன்ன வச்சு தான் நான் வந்து ஷாருக் கானியை மடக்க போகிறேன் அப்படின்னா, நீ இது வந்து தமிழில் பண்ணிட்டேன்னா நான் அவர்கிட்ட பேசிடுவேன் அப்படின்னா
அவருக்கு இருக்கிற மரியாதை பாருங்க. ஸோ சூர்யா சார் நீ என்னைக்கு வரணும்னு சொல்லி எவ்வளோ நாள் வேணும்னு சொல்லி அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட கேட்காம ஒரு காசு வாங்காமல் பண்ணியிருக்காரு அவர். அவரை வச்சு நான் ஷாருக் கிட்ட நான் பேசும்போது தமிழில் சூர்யா பண்ணுறாரு, நீங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டார். ஸோ இது அன்பு தான் சார். யாருமே இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நடிகராக நீங்கள் சம்பாதிச்சது. பட் ஐ திங்க் போத் ஆஃப் தெம் ஹேட் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் நம்பி நாராயணன். அதுக்காக தான் வந்து அதுவும் இருக்குது அந்த கேரக்டர் நம்பி நாராயணன். சில பேர் வந்து நெப்போட்டிசம் அது இதுன்றாங்களே, அது உண்மையா இல்லை சும்மா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு இருந்ததா? நான் இன் தமிழ் கிடையாது எனக்கு தெரியும், ஹிந்தியில். சார் நெப்போட்டிசனுக்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் தானே. நான் எனக்கு இண்டஸ்ட்ரியில் யாருமே என் குடும்பத்திலே யாருமே இல்லை, எதிரி இல்லை, என்ட்ரியே கிடையாது. ஆமாம் கரெக்ட். என் குடும்பத்தில் தூரத்தில் கூட யாருமே சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிடையவே கிடையாது. எனக்கு அப்படிதான். ஆமாம். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வாழ்ந்து இது வரைக்கும் சினிமாவில் வாழ்ந்துருக்கணும், அதுக்கு வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் நெப்போட்டிசம் தான். மக்களோட அன்பும் ஆதரவு இருந்தப்புறம் யாராலையும் நிறுத்த முடியாதுங்க. ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இருக்கா சான்ஸு. ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வேணால் இண்டஸ்ட்ரியில் 2 பேர் எக்ஸ்ட்ராவாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஆனால் திறமை இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. நமக்கு எவ்வளோ நடிகங்களாம் தெரியும், அவங்க வந்து பெரிய ஆக்டரோட குழந்தையாக இருப்பாங்க, ஆனால் பேர் சம்பாதிக்க முடியாது. அது ஒன்றும் தலையில் எழுதியிருக்கணும். நாங்கள் சொல்லுவோம் மக்களுக்கு பிடிச்சிருக்கணுங்க. அவங்க வாழ்க்கையோட இருக்கிற அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு ஆஸ்பிரேஷனாக இருக்கணும். அது இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. நல்ல படங்கள் அதான் நீங்கள் சொன்ன இதுலேயே இருக்குது நிறைய. எல்லாம் தெரிஞ்சுங்கப்பா. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சார், அப்புறம் புதுசாக வந்திருக்க டைரக்டர்ஸ் எல்லாம் நிறைய நல்ல டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஓடாத நல்ல படங்கள் அதெல்லாம் நடந்திருக்குல்ல உங்களுக்கு? ஆமாம்மா. இல்லையா? அன்பே சிவம், இன்னைக்கு இதெல்லாம் வந்து இப்போ இப்படி பேசுகிறாங்க. இப்போ வந்து கல்ட் ஃபிலிம் அன்பே சிவம் அதெல்லாம். ஆக்சுவலாக அன்பே சிவம் மேட்டர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த கதை வந்து நான் அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ண படம். தெனாலிக்காக எனக்கு சொல்லப்பட்ட முதல் கதை அது. முதல் கதை நான் வந்து அதில் கிளைமேக்ஸில், நான் ஒரு கமர்ஷியல் டைரக்டர் தானே, கிளைமேக்ஸில் எனக்கும் அவருக்கும் ஒரு இது வச்சு என்னென்னு, சார் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏன் சார் காட்டுறீங்க? ஒருத்தனை பிடிக்காத ஒரு ரயில் ஸ்நேகம் அது, ஆனால் அது அப்படி க்ளோஸ் ஆகுறாங்க, அது எதுக்கு காமிக்கிறீங்க? கடைசியில் அவனால் தான் இவர் லைஃபே அமைஞ்சுது அப்படின்றது வரணும்ல. அப்போ கடைசியில் வந்து இவருடைய லவரை அவர்கிட்டே விட்டுட்டு இவர் போகிறதுக்கு அந்த ஸ்நேகமே தேவையில்லையே சார் அப்படின்னு நான் வாதாடினேன். இல்லை அப்போ வந்து மோகன்லால் சார் வச்சு சொன்னார் எங்கிட்ட கதை சொல்லும்போது, உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுருங்க, அது நல்லா படம் அப்படின்ட்டாரு. ஆனால் அது இப்போ தெரியுது பாருங்க, அன்பே சிவம் கல்ட்டு ஃபிலிம்னு சொல்லி. அதுக்கு பதில் தான் நான் தெனாலி பண்ணேன். ஆமாம். ஆனால் ஆக்சுவலாக அன்பே சிவத்தில் இருந்த ஒரு மேட்டர் நான் உருவிட்டேன். சார் தெனாலி எல்லாம் ரெடி பண்ண போகிறோம் சார், எனக்கு வந்து ஏதோ ஒரு குறை இருக்குது சார். இதுக்கு முன்னாடி அவேஷன் மீது பண்ணோம், அதில் ஒரு பொம்பளை வேஷம், மாமி வேஷம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அந்த மாதிரி இதில் எதுவும் இல்லையே சார், இதில் என்ன பண்ண முடியும்னு. ஒன்று பண்ணலாம் சார், பட் அது நீங்கள் அந்த படத்துக்குன்னு வச்சுருக்கீங்க, அதில் வந்து உருவிடலாமா அப்படின்னு. இன்னது அந்த அதில் வந்து ஆக்சுவலாக அப்போது வரும்போது அன்பே சிவம் கேரக்டர் வந்து ஃப்ரம் ஸ்ரீலங்கா, அந்த பாஷையில் தான் எனக்கு கதையை சொன்னார். அந்த அவுட்லைனில் அந்த பாஷை, இந்த பயந்தாங்கொல்லிக்கு அந்த பாஷையை வச்சுட்டு ஸ்ரீலங்கா மேட்ரு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாமா சார்? அது பார்த்து நல்லா பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்லிட்டாரு சார். அது எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கு சார். அதனால் அந்த படம் அந்த கதை எது கட்டு அதெல்லாம் அது வேறு மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் கமல் சார். கமல் சார் பற்றி நீங்கள் எத்தனையோ சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்லணுமே, அது மாதிரி எல்லாம் நேராக பார்த்தேன் நான் கூலாக. அதில் இருக்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தெனாலி வந்து ஸ்ரீலங்கன் பாஷை. ஆமாம் 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 ஆமாம், அதுதான் பாதி காமெடி இருந்துச்சு. ஆமாம், அது இன்னும் ப்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஆனாலும் அன்பே சிவம் இன்றைக்கும் பேசுகிறாங்க பாரு. பட் உண்மையாகவே எனக்கு அன்பே சிவம் வந்து எண்டு வந்து அந்த நாயோடு அவர் போகிறது ஷார்ட் நல்லாயிருக்கும், ஆனால் தோத்துட்டே போட்டுருக்காருப்பான்னு ஒரு இது இருக்கும். பட் அதான் லைஃப்பில் நிறைய பேருக்கு நடக்குது. ஆமாம். இப்போ கமல் சார் உடைய வந்து அவர் வந்து உங்களுக்கு ஒரு மென்டார்னு சொன்னீங்க. ஆமாம். அந்த மாதிரி அவருடைய படங்களில் வந்து நலத்தம்மை வந்து ஆக்சுவலாக அவர் பண்ண வேண்டிய படம் இல்லையா, ஆனால் அதை நீங்கள் பண்ணி அது அவ்வளோ பெருசு. இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக வந்து ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த படம். அது வந்து அவ்வளோ நேச்சுரலாக அந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் மறுபடியும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அது எப்படி அமைஞ்சது? நலத்தம்மை வந்து ஏன் கமல் சார் பண்ணல? நீங்கள் கேட்குற முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். எங்கே அந்த பொறுப்பு வந்துருச்சு? ஏன்னா ஒரு ஜாலியாக இன்றைக்குமே நீங்கள் தவிக்காமல் வந்து நம்ம எல்லாரோட அன்போடையும்
அதில் வந்து மணி சார் பாராட்டும் போதோ இண்டஸ்ட்ரி பாராட்டும் போது நல்லா இருந்துச்சு சார். ஆனால் ஒரு கண்ணத்தில் முத்தமிட்டால் பண்ணும்போது, இல்லை 3 Idiots பண்ணும்போது, இல்லை அப்போ பண்ண சீரியஸில் நான் செஞ்ச கதாபாத்திரத்தினாலேயோ இல்லை நான் செஞ்ச படத்தினாலேயோ மக்களோட வாழ்க்கையை மாறிச்சு பாருங்கள். அப்போ வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு ஒரு வயசானவங்க இல்லை ரொம்ப நல்லா பண்ணிப்பான், என் வாழ்க்கையை மாறிடுச்சு, மாற்றிட்டேன், டச் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் திடீர்னு ஐயோ என்னடா இவ்வளோ பெரிய பவர் நமக்கு கொடுத்துருக்காங்க கடவுள் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து அப்போ தான் சார் உண்மையிலேயே பயமே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பண்ணுறதுல வந்து மக்களுக்கு ஏதாவது தப்பாக போயிடக்கூடாதோ, எந்த நல்லது செய்கிறோமோ அதுவும் தப்புறது செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த கதாபாத்திரம் பண்ணாலும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா பண்ண வேண்டியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதே சமயத்தில் இவ்வளோ அன்பு இந்த இண்டஸ்ட்ரி நம்ம கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபீலிங் வந்துருச்சு ரவிக்குமார் சார். நம்மளாம் ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலியில் பிறக்கலை இல்லையா? இப்போ நம்ம ரோட்டில் போகும்போதும் இல்லை ஏர்போர்ட்டில் போகும்போதே ஒருத்தன் பார்த்து சார் நல்லா படம் பண்ணீங்க சார் அப்படின்னு அந்த முகத்தில் இருக்க அந்த சிரிப்பு இருக்கு. ஐயோ அது பார்க்கும்போது அது வந்து வர நம்ம லைஃப்பில் நம்ம பண்ண புண்ணியம். அதுதான் சார், அதுதான் நான் நம்புகிறேன் சார். நான் வந்து காரில் உட்காந்துருப்பேன், வெளியே மழை இருக்கும் இல்லை பயங்கர வெயில் இருக்கும், எவரோ ஒருத்தர் வந்து வீட்டில் போராடி சண்டை போட்டு ஆஃபீஸில் வேலை இழந்து வந்துட்டு இருப்பார், ஒரு டிராஃபிக் சிக்னலில் நம்ம நிற்போம், அவர் மூஞ்சி பார்த்தாலும் கடுப்பாக இருக்கும், ஏதோ வாழ்க்கையில் ரொம்ப தப்பாக நடந்துருக்கும்னு வச்சுங்க. அப்படியே அவர் ஜன்னல் கீழே பண்ணி எப்படி வா அப்படின்னு ஒரு வாட்டி சொன்னால் அந்த முகத்தில் ஒரு சிரிப்பு திடீர்னு வருது பாருங்க. அவர் உங்களை ரசிகனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ரசிகனாக இல்லாமல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அவருக்கு வந்து உங்கள் வேலையை பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனால் திடீர்னு ஒரு செலிபிரிட்டியை பார்த்துட்டு டக்கு ஆனால் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு வரும். சில பேர் மாதவன் அப்படின்வாங்க, யூனோ செல்ஃபி கொடுக்குறீங்களா அப்படின்வாங்க. ஸோ அதுலேயே வந்து டிராஃபிக் டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுக்கணும் நம்ம இந்த செல்ஃபி. அந்த பவர் சார் கடவுள் நமக்கு கொடுத்தது வந்து அது உண்மையிலேயே ஒரு பிளெஸிங் தானே. அப்போ தான் அந்த பொறுப்பு வர ஆரம்பிச்சிச்சு, ஐயா இதை சீரியஸாக எடுத்துக்கலாமே. அது சினிமாக்கே உள்ள பவர் சார். உண்மையிலே சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் அது, ஒரு செலிபிரிட்டிக்கு இருக்கிற பவர் சார். கிரிக்கெட்டராக இருக்கட்டும் யாரோ இதில் வந்து நான் ஒருத்தரை சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காசு செலவிக்கல, சும்மா கண்டாடையை கொண்டு வந்து அவரை பார்த்து கண்ணோட கண்ணு பார்த்து வணக்கம் சொன்னதுனால தான் அவர் ஒரு 10 வருஷத்துக்கு பேசிக்கிறாரு. பாக்குறதுக்கு சுமாரா தான் இருக்கான் அவன், ஆனா சினிமால தான் அப்படி பெருசா காட்டுறாங்க. ஆனா பேசுறதுல வந்து அவருக்கு ஒரு அதிகாரம் வந்துருச்சு பாத்தீங்களா, அது போதும் நமக்கு. நல்ல தமயத்திய மாதிரி கதாபாத்திரங்கள்லாம் வந்து கமல் சார் எனக்கு கொடுத்தது சார். ஸோ ஒரு காலத்துல மக்கள் நான் என்ன மாதிரி படங்கள் பண்ணுன்னு நினைக்கிறாங்களோ அதில் வந்து நான் இப்போ மணி சார் வந்து நான் கேட்டிருக்கேன் நிறைய வாட்டி, சார் முதல் படம் அலைபாயுதே, அதுக்கப்புறம் கண்ணத்தில் முத்தமிட்டாலுங்கிற ஒரு படத்தை வந்து டைட்டிலும் வச்சு ரொமான்ஸே இல்லாத ஒரு படமாக பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் தமிழ் இது வேற கவிஞர் வேற, செந்தமிழ் நல்லா பேசி அதுக்கு வேற கதாபாத்திரம் உங்களுக்கு கிடைச்சிருப்பாங்களே, ஏன் என்ன காஸ்ட் பண்ணீங்கன்னு நிறைய வாட்டி நான் கேட்டிருக்கேன். பட் அந்த வாய்ப்பை நான் விடக்கூடாதுங்கிற ஒரு இன்பாங்கிற ஒரு கதாபாத்திரம் கூட அது இட்ஸ் நாட் மேடி இல்லையா, அது வந்து ஸோ அப்படியே வரும்போது சரி வித்தியாசமாக பண்ணலாம். ஏன்னா எனக்கு என்னென்னா மீதி நடிகைங்க மாதிரி எனக்கு ஃபைட் பண்ண வராது, டான்ஸ் பண்ண வராது. நான் டான்ஸ் பண்ணி ஆனால் அது வேறு மாதிரி உங்கள் டான்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு அது ஒரு காலத்தில். பட் நான் இண்டஸ்ட்ரியில் வந்ததே வந்து 30 வயசில் தான். ஸோ இவங்கெல்லாம் சின்ன வயசுலேருந்து இருந்திருக்காங்க. ஸோ எனக்கு டான்ஸ் வரவே வராது. ஸோ பிருந்தா மேடம்லாம் சொல்லியிருக்காங்க டான்ஸ் சொல்லி இல்லை வைக்கிறதுக்கு நான் டபுள் சம்பளம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் என்னோடய அட்வான்டேஜ் இல்லை, அதனால கமர்ஷியலாக நம்ம இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு வந்துருச்சு. அதனால் நான் வந்து பார்த்தது கமல் சார் பண்ண விஷயங்கள்லாம், எப்படி ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே போய் வித்தியாசமாக பண்ணுவார், என்னெல்லாம் அதுக்கு மெனக்கெடுவார் அப்படிங்கிறதுலாம் நம்ம. ஏன்னா அவர் வந்து மைக்கேல் மதன காமராஜன்லாம் அதே மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதே அந்த கதாபாத்திரத்தை தான் பேஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகும்போது ஃப்ளாப்பு. அப்போ ரிலீஸ் ஆகும்போது ஆமாம் அப்போ ஃப்ளாப்பு. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ராசிங்க இல்லை, அது நிறைய படங்கள் அந்த மாதிரி. இப்போ நம்ம பேசும்போதெல்லாம் அன்பே சிவம் இதெல்லாம் என்ன மாதிரி பாராட்டுறாங்க. கோயம்புத்தூர்ல ஷூட் பண்ணிருக்கேன், நான் பாட்டில் மணின்னு கூப்பிடுறாங்க சார். பாட்டில் மணி எதிரி படத்துல நீங்க நம்ம பண்ண கதாபாத்திரம் பாட்டில் மணி நான் வச்சிருக்காங்க. ஸோ அது எந்த ஸ்ட்ராட்டால ஹிட் ஆகுதுன்னு நமக்கு தெரியாம இருக்கு. அப்படி சொல்லும் போது இட்ஸ் ஃபீல்ஸ் நைஸ். பட் ஐ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் த கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஐ சூஸ். ஏன்னா இந்த முகத்தில் வந்து படிக்காதவன் பசிக்கு திண்டாடுறவன் அப்படிங்கிற ஒரு ரோல்லாம் நான் பண்ணால் யாரும் நம்ப மாட்டாங்க, அது தப்பாக போயிடும். ஸோ ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறதுனால தான் நானும் அரவிந்த் சுவாமிலாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ண வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக. ஸோ அப்படி தான் நல்ல இது கமல் சார் பண்ணாமல் நீங்கள் பண்ணீங்க. அன்பே சிவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருக்குது, நான் பண்ணதாக இருக்கேன், பட் ஐ திங்க் யூ ஷுட் டூ இட். அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணார், அவரே படத்தில் எண்டில் வந்தார். சூப்பர். அந்த படத்தை நான் ஹிந்தியில் வேறு பண்ணேன், அதில் அமிதாப் பச்சன் வந்தார். ஓ சூப்பர். ஆமாம்.
அது எனக்கு தெரியாது. ஐயோ. ஆமாம் சார், நல்லது மீன் வந்து ராம்ஜி லண்டன் வாயிலன்னு ரைட்ஸ் வாங்கி நம்ம தமிழ் ஹிந்தியில் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. அது வந்து அப்போ ரிலீஸ் ஆகும்போது கூட சுமாராக தான் போச்சு. ஆனால் அதுக்குன்னு ஒரு கிளப் இருக்கு இங்கே யூஎஸ்ல நிறைய படங்கள் சார் அப்போ நல்ல படங்களாக இருக்கும். ஆனால் அப்போ ஃபேமஸ் ஆகாமல் அதுக்கப்புறமா பெரிய ஃபேமஸ் ஆகிருக்கு. அன்பே சிவமில் உங்களோட டைலாக் ஒரு டைலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ், நல்ல ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆனால் கன்னத்தில் முத்தமிட்டால ஒரு டைலாக்கு அது வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகலை. பட் இப்போ ரீசெண்டாக அதை பற்றி பேசுகிறாங்க அந்த டைலாக் சொல்லி. அது டைலாக் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலன்னு தெரில. நான் வந்து உன்னை தத்தெடுக்கலாமா, நீ தாம்மா எங்களை தத்தெடுத்து இருக்கிறேன்னு. ஆமாம், இது வந்து நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கே தெரியும். இருந்தாலும் ஆடியன்ஸுக்காக கமல் சாரை பற்றி, ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்காரு, அவரை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். அவருக்கு வந்து இந்த ஒரு நடிகை முன்னாடி வந்துட்டா அவனுக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்செக்யூரிட்டியும் இல்லாமல் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் அவர் கொடுப்பாரு. அது எங்கிட்ட நான் பார்த்துட்டேன். அன்பே சிவத்தில் நான் போய் நடிக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் போய்ப்பேன். அவர் வந்து போய் பார்ப்பேன். அவர் வந்து மேக்கப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கூப்பிடுவார், வந்து உட்காந்து பாரு அப்படின்ட்டு. ஸோ அதை பார்த்துட்டே இருப்பேன். சில சமயம் நான் கிள்ளி பண்ணேன், மணி சார் நம்ம கமல் சார் முன்னாடியே உட்காந்து அவரை மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்கேன் மச்சான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே எனக்கு இருக்கும். அண்டு நிறையா விஷயங்கள் அவர் சொல்லுவார் என்கிட்ட. அப்புறம் என்ன ஆகுனா திடீர்னு நம்ம ஷூட்டிங் லொக்கேஷனில் போயிடுவோம். எனக்கு வந்து என் மேலே அவ்வளோ எனக்கு என் வாய் மேலே அவ்வளோ கண்ட்ரோல் கிடையாது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சினிமா. என்ன ஸோ சில சமயம் நம்ம ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவர் ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிடுவார். அண்ட் டேக் பண்ணும்போது நம்ம அது பண்ணிட்டோன்னா மேடியை நிறுத்துறீங்க, அது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணிங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுவார். நான் இன்னொரு டேக் பண்ணிடுவோம். திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் ரிஹர்சல் ஒன்று நல்லா பண்ணார், ஆனால் டேக் வேலை ஒரு மாற்றங்கள் வந்துருச்சு. ஸோ கட் ஆனப்பறம் சார் சார் கமல் சார் ரிஹர்சல் வாஸ் பெட்டர் அப்படின்ட்டுனா அதுக்கப்புறம் என்னடா அடி. பட் அது அவர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு இல்லை யூ ரைட் மேடி அப்படியா, வாட் வாஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சார் இந்த ரிஹர்சல் எப்படி கரெக்ட் ஒன் மோர் அப்படின்னாரு. அப்போ புரிஞ்சிடுச்சா ஐயோ இல்லை அதுதான் தொழில் மேலே இருக்கிற பக்திங்க. அது அது யார் சொல்கிறாங்கிறது முக்கியம். அது நியாயமாக இருந்துச்சுன்னா உடனடியாக அதை உணர்ந்து பண்ணிடணும். அண்ட் அவங்களுக்கு நன்றியும் சொல்லிடணும். யூ ஸோ ஹாப்பி, தோல் மேலே கை வச்சுட்டு யூ ஷுட் கீப் டூயிங் தட் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அவர். நான் மறக்கவே மாட்டேன். அன்பே சிவத்தில் நான் அவர் வந்து அறைய வேண்டியது ஒரு நிலைமையாக இருந்துச்சு அந்த ட்ரெயின் சீன் முன்னாடி. ஆமாம், யூ ஹேவ் டு ஸ்லாப் மீ அப்படின்ட்டாரு. சரி சார் பாருங்கள், ஆஃப் ஸ்க்ரீன்லாம் நான் ஓகேங்க, பட் ஐ ஹாவ் டு லிவ் ஆஃப்டர் கட் ஆல்சோ. எனக்கு நான் முடியவே முடியாது, நான் ஸ்லாப் வந்து நான் கான்டாக்ட் எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு விடவே இல்லை அவர். He made it look real. And then அதுதான் and then from then on I learned to do the same thing, sir. ஏன்னா நான் செட்டில் போனாலே சில பேர் இப்போ வந்து பயந்து ஐயோ மேடி வந்துட்டார் அப்படின்னுவாங்க. அது இருக்கக்கூடாது, நம்ம சீனியர் ஆகிட்டோன்ட்டு அவங்க. ஆமாம், ஸோ அவங்கள வந்து நீங்கள் சீனியர் ஆகிட்டோம்னு சொல்லும்போது ஒரு மாதிரி இதுக்குன்னு இருக்குது, பட் சீனியர் பட் உண்மையாக தான். ஸோ அப்போ போகும்போது அவங்களே வந்து கொஞ்சம் பிரமிச்சு தான் வராங்க. ஸோ அவங்கள வந்து உட்கார வச்சு பேசி கொஞ்சம் தவறான வார்த்தைகள்லாம் சொல்லி அப்போ தான் வந்து கேஷுவல் ஆயிடுவாங்க. அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது. ஆனால் ஒரு விஷயம் நான் அவர்கிட்ட என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போ யங் ஆக்டர்ஸ் கூட அது பண்ணுறது இல்லைங்க. லைன்ஸோட மனப்பாடம் இருக்குல்ல, அவர் வந்து மெமரைஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. கரெக்ட், ரஜினி சார் தெரியும். ஆமாம், அவர் எல்லாரும் முன்னாடி பண்ணுவார். அவரே ஒருத்தர் இருந்தால் கூட அவர் பாட்டு பேப்பரை வச்சு பண்ணுவார், இவர் மெமரைஸ் பண்ணுறாருன்னு நமக்கு தெரியும். ஆமாம், நான் கமல் சார் மற்றவங்களோட பேசிக்கிட்டே நான் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன். பட் நான் அந்த மெமரைஸ் பண்ணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் அவங்க ரஜினிகாந்தும் கமல் சாராக இருக்காங்க சார். அதோட அருமை எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா சார், இப்போ நான் அவங்கள ஹாப்பி பர்த்டே டு யூ தான் லைன்னு வச்சுக்கங்களேன். அது யாராக இருந்துக்கிட்டோ இருக்கட்டும் சார், நான் அவங்களை இங்கே உட்கார வச்சு இந்த ஹாப்பி பர்த்டே டு யூங்கிற ஒரு லைனை வந்து கோமா சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, கோமா சொல்கிறது யாராலையும் அதை நடிக்க முடியும். சந்தோஷமாக சொல்லு, குடிகாரனா சொல்லு அப்படின்னா அந்த லைன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால உன்னால் அதை நடிக்க முடியும். ஏன்னா அந்த லைன்ஸ் ஆர் நாட் டிரைவிங் யூ. வெரி குட். முக்கால்வாசி நான் அதனால லைன்ஸ் நான் சொல்லி முடிக்கணுங்கிற ஒரு லைன்ஸை வந்து உங்களை நடிக்க வைக்கிறத தவிர நீங்கள் லைன் வச்சு நடிக்கலை. அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் கிட்டத்தட்ட 15 வருஷமாக நான் வந்து லைவ் சவுண்ட் இல்லாமல் நான் படமே பண்ணது கிடையாது. டப்பிங் படமே பண்ணது கிடையாது. நான் விளம்பரமே டப்பிங்ல இருந்தால் நான் பண்ணுறது கிடையாது. அப்படியா? ஆமாம் சார். அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு என் கூட லைவ் சவுண்ட் எல்லா படமும் லைவ் சவுண்ட் தான் சார். நம்ம முதல்ல பண்ண படம் லைவ் சவுண்ட் கிடையாது. அது கிடையாது, எதிரி கிடையாது. அந்த பீரியட்ல வந்து அதுக்கு முன்னாடி பீரியட்ல எல்லாம் செட்டில் பண்ணும்போது லைவ் சவுண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், அது எப்போ அவுட்டோர் வர ஆரம்பிச்சிச்சுமோ அதுக்கப்புறம் லைவ் சவுண்ட் கிடையாது. எல்லாருமே முதல்ல எதிர்ப்பாங்க சார், சுதா கோங்கரா இவங்களும் எல்லாருமே. பட் என்னன்னா, ஒரு வாட்டி அந்த செட்டோட டிசிப்ளினே மாறிடும். ஒன்று
மொழி தெரிஞ்சவங்கள தான் நீங்கள் காஸ்ட் பண்ணுவீங்க. ரெண்டாவது அந்த டயலாக் லைவாக ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும் போது ஒரு செட்டில் பயங்கர கமிட்மெண்ட் வந்துடுதுங்க. எல்லாருமே கத்தெல்லாம் கத்திட்டு இருக்க மாட்டாங்க. மூணாவது செட் அந்த ரியல் லைஃப்பில் வர அந்த ஆடியோட குவாலிட்டி அண்ட் எமோஷன் இருக்குல்ல சார், அது வந்து டப்பிங்கில் வரவே வராது, டோனே மாறிடும். ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் என்னென்னா அப்போவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு லைவ் சவுண்ட் இல்லைன்னா எனக்கு வேணாம். ஏன்னா சார் நிறையா வாட்டி நான் வந்து குறை சொல்ல விரும்பல, பட் என்னோடய ஹீரோயின்ஸுக்கெலாம் தமிழே தெரியாதுங்க. அது என்ன ஆகுனா அவங்க கொடுத்த லைன் மெமரைஸ்மெண்ட் தான் வந்துடுவாங்க. அதுக்கு மேலேயோ கீழேயோ வந்து நம்ம பண்ணால் அது மாறிடும். சில பேர் ப்ராம்ப்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா நான் நடிக்க முடியாதுங்க. நான் உயிர் கொடுத்து நடிக்கணும்னு ஆசைப்படும் போது, இப்போ நானும் கமர்ஷியல் நடிக்கும் போது 2 பேருக்கும் மொழி தெரியுது, 2 பேரும் அந்த மூமெண்ட்டில் இருக்கும். அதனால் அது ஈஸியாகிடுறது. ஸோ லைன் மனப்பாடம் பண்ணுறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறது வந்து நான் அன்றைக்கி அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒரு நான் சீனில் போகும்போது இல்லை மேடி இது தப்பாக இருக்குது, கொஞ்சம் இங்கே பாஸ் கொடு, ஹாப்பி பர்த்டே டு இல்லை ஹாப்பிக்கு அப்புறம் பாஸ் கொடுன்னா நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். ஏன்னா பர்த்டே டு யூன்னு எனக்கு தெரியும். ஆமாம், அதனால் அது வந்து நீங்கள் யார் வேணாலும் நடிக்க வச்சிடலாம் சார். அந்த லைன் மனப்பாடமாக இருந்தால் நல்ல நடிகனாக இருந்தாலும் எக்ஸாம்பிள். ஆமாம் சார், ரொம்ப சூப்பர் நடிகனாக இருக்கான், ஆனால் லைன் மனப்பாடம் பண்ணலன்னு வச்சுங்களேன், அவர் வந்து பேசிக்காக தான் கொடுப்பாரு. இந்த லைன் வந்தாலும் டைலாக் வந்தாலே போதும் அப்படின்ட்டு டைரக்டர் போயிடுறாரு. அது டைரக்டருக்கும் தப்பு, கதைக்கும் தப்பு, தொழிலுக்கும் தப்பு. ஏன்னா எழுதின லைனோட அதிக லெவலுக்கு என்ன போறையோ அதுதான் வந்து ஒரு கமல்ஹாசன் ஒரு ரஜினிகாந்த் ஆக்குது. அவருக்கு ஸ்டைல் சொல்லி கொடுக்குறது எப்படிங்க, லைன்ஸ் மனப்பாடமாக இருக்கிறதுனால தான் ஸ்டைல் வருது. அதுதான் வந்து பாலச்சந்திர சோழன் எனக்கு சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் அவங்கள்ட்ட நம்ம கற்றுக்கிறது வந்து வேல்யூபிள் லெசன். இப்போ 26 வருஷம் ஆச்சு நீங்கள் ஃபீல்டுக்கு வந்து, ஆனால் இது வரைக்கும் 30 படமாக என்னமோ தான் பண்ணியிருக்கீங்க இல்லை? இல்லை, நான் நிறையாவே பண்ணிட்டேன் சார். அப்படியே மோர் தென் 30. நீங்கள் நான் தமிழ் மட்டும் தான் சொல்கிறேன். ஆமாம், அதர் லாங்குவேஜ் பண்ணுறேன், அதனால தான் கேப் விடுதோ? இல்லைங்க. ஏன்னா தமிழில் வந்து கொஞ்ச நாள் கேப் இருக்குது, உங்கள் படங்களுக்கு எல்லாமே கேப் இருக்குது. அது இன்பிட்வீனில் வந்து நீங்கள் ஹிந்தி அந்த மாதிரி படம் பண்ண? இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட முதல் 12 வருஷத்தில் நான் கிட்டத்தட்ட 60 படம் பண்ணிட்டேன். கடந்த 12 வருஷத்தில் 4 படம் தான் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம், இப்போ இந்த 2 வருஷத்தில் வந்து நான் அதிகமாக படம் பண்ணியிருக்கேனே தவிர இது வந்து ஏன்னா உங்களுக்கு வேறு பொறுப்பு இல்லை சார். அடுத்த தலைமுறையோட இயக்குனரை வந்து தேடி போய் என்ன புதுசாக கதை இருக்குன்னு ஒரு சுதா கொங்கரா கிட்ட போய் இறுதி சுற்றா இருக்கட்டும் சரி, ஒரு புஷ்கர் காயத்துக்கிட்ட போய் நம்ம விக்ரம் வேதாவாக இருக்கட்டும் சரி, எல்லாமே ஒரு புதுசாக அடுத்த லெவலுக்கு போகிற லெவல் மாதிரி அவங்கள தேடி கொண்டு வரதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுங்க. ஏன்னா அதான் சொல்கிறேன், கமர்ஷியலாக நான் படம் பண்ணாமல் இருக்கிறதுனால கதைக்கு ஆஃப்டர் கதை என்னால் பண்ண முடியல. ஸோ ஏதாவது வித்தியாசமாக பண்ணி நடிக்கிற என்னோட திறமையை வந்து கொண்டாடுற மாதிரி ஒரு படம் கதை கிடச்சிச்சுன்னா அது தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான். Behind Hoods, the KSR show. Title sponsor Chennai's Amrita Nale Placement Nale Chennai's Amrita. உங்கள் தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். GT Holidays, South India's #1 travel brand. Powered by the Chennai Mobiles and Digital Hub. Mobiles ku Chennai Mobiles, appliance ku Digital Hub. All in one store. Vicura Wellness, advanced scientific slimming. No pain, no surgery, weight loss innum smarter. Karthipuram 200-acre township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi all in one plans. Wi-Fi, OTT, IPTV. Pay 6, get 6 month free. Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafoods dishes இப்போது தமிழகம் எங்கும். சென்னை சமர்த்தா உங்கள் லாஜிஸ்டிக்ஸ் கனவுகளை நனவாக்கும் கல்வி நிறுவனம் மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545 and GT Holidays, South India's #1 travel brand, presents Behind Hoods, the KSR show. Powered by the Chennai Mobiles and Digital Hub. இப்பொழுது மொபைல்ஸ் மட்டுமில்லை, அப்ளையன்ஸ் மற்றும் ஃபர்னிச்சரும் இருக்கு. Vicura Wellness, கார்த்திபுரம், கோயம்புத்தூர் 200-acre Dream Township, Premium Plots. Dr. Srivarma, ஆயுள் தரும் ஆயுர்வேதா, Naturals, world's fastest growing salon chain. Air Fiber Wi-Fi, Arabian Garden Seafood Restaurant.